இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்கே ஒரு அரிசி கடைக்காரர் ஒரு பொண்ணு கடைக்கு வர்றத பார்த்துட்டு ஒரு கிலோ 40 ரூபாய்னு இருந்த அரிசி போட 2 ரூபாய்னு மாத்துறாரு. அப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஆளும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் ஒரு கிலோ அரிசியை எடை போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த பொண்ணு எவ்வளவுன்னு கேக்குறா. 2 ரூபாய் மேடம்னு இந்த ஆளு சொல்றாரு. இந்த பொண்ணும் 2 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க. அரிசி வாங்க வேற கஸ்டமர் வரத பார்த்துட்டு இந்த ஆளு அரிசி போடு பழைய மாதிரி மாத்தி வைக்கிறாரு. அப்போ அந்த கஸ்டமர் வந்து எனக்கு 6 கிலோ அரிசி கொடுங்க என்று கேட்கிறார். இந்த கடைக்காரரும் எடை போட்டு கொடுக்கிறாரு. அப்போ அந்த கஸ்டமர் 1 கிலோ அரிசி எவ்வளவுன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த அரிசி கடைக்காரர் 1 கிலோ 40 ரூபாய் சார், நீங்க 6 கிலோ வாங்கி இருக்கீங்க, 240 ரூபாய் கொடுங்க சார்ன்னு சொல்றாரு. இதெல்லாம் கடையில வேலை செய்யறவர் பார்த்துட்டு நம்ம ஓனருக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணு கிட்ட 1 கிலோ அரிசி 2 ரூபாய்னு கொடுத்துட்டு இந்த ஆளு கிட்ட 1 கிலோ அரிசி 40 ரூபாய் என்று கொடுக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல என்று மண்டைய பிச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் அதே மாதிரி அந்த பொண்ணு நடந்து வர்றத பார்த்துட்டு இந்த கடைக்காரர் நேத்து மாத்தின மாதிரி இன்னைக்கும் போட மாற்றுகிறாரு. அந்த பொண்ணு கடைக்கு வந்து 1 கிலோ அரிசி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு 2 ரூபாய் கொடுத்து விட்டு போறா. கடைக்காரரும் அந்த காசை வாங்கிட்டு உடனே போய் போட மாத்திடுறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வேலைக்காரர் நம்ம ஓனருக்கு என்னதான் ஆச்சு, இந்த பொண்ணுக்கு மட்டும் 2 ரூபாய் மத்தவங்களுக்கு எல்லாம் 40 ரூபாய் என்று கொடுக்கிறாரு. ஒருவேளை எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி தான் கொடுக்கிறாரா? இவரை ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன், இவர் என்ன இப்படி இருக்காரு, இவர் இந்த மாதிரி அரிசி எடுத்து எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுத்தா கடை நஷ்டமாகிடும், நமக்கு சம்பளம் கொடுக்காம பட்டைய போற்றுவா என்று சொல்லிட்டு இந்த ஆளு கடைக்காரர் கிட்ட போய் நான் வேலை விட்டு போறேன், எனக்கு சம்பள காசு கொடுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த கடைக்காரர் ஏன் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. நீங்க இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு 2 ரூபாய் அரிசியும் மத்தவங்களுக்கு 40 ரூபாய் அரிசியும் கொடுத்துட்டு இருந்தா கடை சீக்கிரமா நஷ்டமாகிடும், உங்க குடும்பம் நடுத்தெருவுல நிக்கிறது மட்டும் இல்லாம என்னோட குடும்பமும் நடுத்தெருவுல நிக்கும்னு சொல்றாரு. அப்போ இந்த கடைக்காரர் நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க, நான் அந்த பொண்ணை தவிர வேற யாருக்கும் 1 கிலோ அரிசி 2 ரூபாய்னு கொடுக்கறது இல்ல, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணு என்னோட கூட படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க, அந்த பொண்ணோட தங்கச்சியும் அவளும் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க, அவங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம கூட படிச்ச பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுதுன்றதான் நான் அந்த பொண்ணுக்கு உதவி பண்றேன், நான் உயிரோட இருக்க வர அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ இந்த கடையில வேலை பார்க்கிற இந்த ஆள் என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், உங்க நல்ல மனசுக்கு நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாரு. இந்த ஆளோட உதவுற குணமும் நல்ல மனசும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க.